இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ஒரு கட்டத்திலயும் ஒரு பகுதியில யுத்தம்ங்கிறது மிக பெரும் அளவுல பேசுபொருளா மாறி இருக்கு. இப்ப திரும்பவும் இந்த யுத்தமோட மைய பகுதியா கருங்கடல் மாறி இருக்கு. ஏன்னா இந்த கருங்கடல் பகுதி இந்த சைட்ல இருக்கக்கூடிய ஒப்லாஸ்ட்லாம் இருதரப்புலயும் மாறி மாறி ட்ரோன் தாக்குதல்கள் பெருமளவுல பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மிக்கலே ஒப்லாஸ்ட் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் மேல தாக்குதல் பண்றாங்க ட்ரோன்களை பயன்படுத்தி. அதனால எம்ப்ளாயிஸ் எல்லாம் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து சொல்ல. இப்போ உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா அங்க அட்டாக் மட்டும் நடக்கல உக்ரைனுக்குள்ள. இப்போ உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன்களை பெருமளவுல ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகள் மேல ஏவி இருக்கிறாங்க. அதுவும் 13 ட்ரோன்கள் இந்த கருங்கடல் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா டவுன் பண்ணதை ரஷ்ய தரப்பு வந்து சொல்றாங்கன்னு உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த ட்ரோன்களை பெருமளவுல இப்ப திரும்பவும் இந்த ஒடசா, மிக்கோலைவ், கெர்சன், இந்த கிரீமியா இந்த பகுதிகளில் வந்து பெருமளவுல தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. சமீபத்துல கூட இந்த கர்ஸ்க்ல அஃபென்சிவ் ஆபரேஷன் உக்ரைன் தரப்புல எடுக்கும்போது கூட இந்த கர்சன் பகுதியில இந்த மிக்கலேவ் பகுதி ரஷ்யாவோட ஒரு சின்ன ஒரு பார்ட் மட்டும் ரஷ்யா கிட்ட இருக்கு இந்த மிக்கலேவ்ல. ஸோ அந்த பகுதியெல்லாம் லேண்டிங் ஆபரேஷன் பண்ணலாமா அப்படிங்கிறதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோம் உக்ரைன் தரப்பு வந்து. ஸோ திரும்பவும் இது போல ஒரு டைவர்ஷன் அட்டாக்கா இல்லை இந்த தடவை வந்து ஃப்ரெஷ்ஷா ஒரு விஷயத்த போய் அட்டாக் பண்ணி பிடிக்க போறாங்களா உக்ரைன் தரப்பு வந்து அப்படிங்கிறது தெரியல. இந்த இடங்கள்ல இருதரப்புலையும் மாறி மாறி இந்த ட்ரோன் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப அதிக அளவில் இருக்கு. களத்துல வரக்கூடிய விஷயங்களை வச்சு பார்க்கும்போது ட்ரோன்களை பயன்படுத்தி மிக பெருமளவுல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க இந்த பகுதியில அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல ஆட்கள் தேவை உக்ரைனுக்கு. ஏன்னா டிசிசி எம்ப்ளாயிஸ் எல்லாம் வளைச்சொலிச்சு பிடிக்கிறாங்க இல்லையா? சைட்ல கூட வீடியோ பதிவுகளோட இருக்கும். திரும்பவும் மிக பெருமளவுல நபர்களை பிடிக்கும் வேலையில வந்து உக்ரைன் தரப்புல இறங்கி இருக்கிறாங்க. இது என்னன்னு எனக்கு புரியல. அதாவது பேச்சுவார்த்தைக்கு போகணும், அவ்வளவுதான், உக்ரைன் முடிஞ்சிச்சு, ட்ரம்ப் அவர்கள் உதவ மாட்டாரு, அமெரிக்க தரப்பு இருந்து உதவிகள் வராது, மேற்குலக நாடுகள்னால பெருமளவுல உதவிகள் செய்ய முடியாது, அவங்க செய்யக்கூடிய உதவிகளை வச்சு உக்ரைனால பெருமளவுல சண்டை பிடிக்க முடியாது அப்படிங்கிற பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. அப்புறம் எதுக்குங்க இப்படி வளைச்சொலைச்சு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பிடிக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விகள் வருது. அதுவும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா சாந்தா கிளாஸ் மாதிரி வேஷங்கள் போட்டு இதுக்கு மேல ஆளுங்கெல்லாம் ரெடி ஆவாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அதுவும் இந்த மொபைலைசேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 18 வயசு அதுக்கு குறைக்கல இன்னும் மொபைலைசேஷனை. ஒரு வேலை அத அறிவிக்காம செயல்படுத்திருப்பாங்களா அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா சாந்தா மாதிரி ட்ரெஸ் போட்டு தம்பி வாப்பா கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிறதோட கூட்டிட்டு வந்து காருக்குள்ள ஏத்தி கூட்டிட்டு போயிருவாங்களா அப்படிங்கிறது போல விஷயங்கள்லாம் இருக்குது. என்னன்னே தெரியல. பட் இருந்தாலும் உக்ரைன்ல மிக பெரும் அளவுல இது போல விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற மாற்று கருத்துல அதுவும் சைட்ல ஒரு இமேஜோட இருக்கும். இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேச பேச வண்டி எடுத்துட்டு போயிடுறாங்க இல்லையா? அதனால ஸ்பைக் ட்ராப் போட்டுறது. இந்த கார் கடியில வந்து பாத்தீங்கன்னா இந்த இது மாதிரி ஆணி மாதிரி இருக்குல்ல, அதை வந்து போட்டாங்கன்னா வண்டி எடுத்து போனா பஞ்சர் ஆயிருக்கும், வண்டியில எடுத்துட்டு போக முடியாது. ஸோ அது போல வந்து பாத்தீங்கன்னா இது போல விஷயங்களை யூஸ் பண்ணி ஆளுங்களை அங்கேயே லாக் பண்ணதுக்காக செய்யறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு. பெரும் அளவுல வந்து இவங்களும் ட்ரை பண்றாங்க டிசிசி. ஆனா அந்த எதிர்பார்த்த அளவுக்கு பிடிக்க முடியல அப்படின்ற குற்றச்சாட்டுகள் இப்ப வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்கு. அடுத்த வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசிசி எம்ப்ளாயிஸ் எல்லாம் பிடிச்சிட்டு போவாங்க இல்லையா? அது போல இது போல கூட்டிட்டு போயிடுறாங்க அப்படிங்கும் போது பல நபர்கள் மிஸ்ஸிங் அப்படிங்கறத கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. இது உக்ரைனோட ஒரு அபிஷியலான ஒரு வெப்சைட் தான். நீங்க நார்மலா போய் பாத்தீங்கன்னாலே உங்களால போய் பார்க்க முடியும். அதாவது காணாம போயிட்டாங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வாலண்டியரா அதுல கொடுத்து நீங்களும் வந்து மிஸ் ஆனவங்கள தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு உதவியும் பண்ணிக்கலாம். அதுல நீங்க ஜாயினும் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் அதில் இருக்கும். சைட்ல ஒரு இமேஜோட இருக்கும். இந்த நபர் காணல அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா 11வது மாசம் லைக் நவம்பர் டிசம்பர் இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா காணாம போயிருக்காங்க அப்படிங்கிறது போல எல்லாம் உக்ரைன் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் ஓட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல என்ன ஒரு ஹைலைட்னா ஒரு மென்டலி சேலஞ்சு, எங்க போனாரு ஏதானாரு அப்படிங்கிற விஷயங்களே தெரியல. மிக பெரும் பேசுபொருளா மாறிட்டு இருந்தது. எங்க காணாம போயிட்டாங்க, எங்க காணாம போயிட்டாங்க. ஏன்னா இப்படி வராங்க டிசிசி எம்ப்ளாயி பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் ஃப்ரண்ட் லைன்ல எங்கேயா சிக்கினா தான் உண்டு, இருந்தா தான் உண்டு, இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. இப்ப இவரை வந்து பாத்தீங்கன்னா இது ஏன் இப்ப பேசுபொருளா மாறி இருக்குன்னா இந்த ஒரு நபர் மட்டும் ஹைலைட் ஆகுது அப்படின்னா அதுக்கான காரணம் அந்த நபரை வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து பிடிச்சிருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்டர்கிரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள் வந்து இருக்கு. இப்ப அது மிக பெரும் பேசுபொருளா இருக்கு. இப்படியா பண்ணுவீங்க அப்படிங்கிறது போல மிக பெரும் அதிர்வலைகள் உக்ரைனுக்குள்ள ஏற்பட்டிருக்கு. ஏன்னா ரஷ்யன்ஸ்னால ஜீர்ணிச்சுக்கவே முடியல. அதாவது அவர்கிட்ட பேசும்போது அவர் மென்டலி அன்ஸ்டேபிளா இருக்காரு, கேப்பபிளே இல்லாத ஒரு நபரு அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. இவரை வந்து நீங்க ஃப்ரண்ட் லைன்ல விட்டீங்களே அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து மிக பெரும் அளவுல குற்றச்சாட்டுகள் இருக்கு. இவரை மீட்டு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மிக பெரும் போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கு உக்ரைனுக்குள்ள அப்படிங்கிற போல விஷயங்களா இருக்கு. ஏன்பா எதுவுமே பாக்குறது இல்லையா? இப்படி இருக்கிற ஆளுங்கெல்லாம் புஷ் கொண்டு போய் விட்டுருவீங்களா அப்படிங்கிற போல டிசிசி எம்ப்ளாயிஸ் மேல அதிர்வலைகள் அதிக அளவுல இருக்கு.
இது போல விஷயங்கள்னாலதான் தீவிரவாத நடவடிக்கை டின்ப்ரோ பகுதியில குண்டுகள் வெடிக்குதா அப்படின்ற கேள்விகள் வருது. இது போல விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால டிசிசி எம்ப்ளாயிஸை பார்த்தா கோவம் வரதானே செய்யும். இது நியாயமான ஒரு விஷயம் தானே அப்படிங்கிறதோட தோணுது. பட் இருந்தாலும் என்ன பண்றது, உக்ரைன் வேற வழி இல்ல. இது போல விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. போராட்ட களம்னு வந்துருச்சு, போராட்டம்னு முடிவெடுத்தாங்க. அப்புறம் எப்படி எல்லாரும் போய் ஆகணும் இல்லையா? இப்ப கையங்களமா மாட்டிக்கிறாங்க. என்ன மாதிரியான விளக்கங்கள் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனா இது போல விஷயங்கள் இருக்கு. இப்ப களத்துல பெருமளவு ட்ரோன்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இருதரப்பு தாக்குதல்கள் பண்றாங்க. ரஷ்யாக்குள்ளேயே நடந்திருக்கு. இது போல பல விஷயங்கள் பார்த்திருக்கோம். இப்ப கதிரவ் அவர்கள் மிக பெரும் அதிருப்தியில இருக்காரு. மிக பெரும் அளவுல தாக்குதல்கள் இருக்கும். இதுக்கு ரிட்டாலியேஷன் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ரஷ்ய தரப்பு வந்து எந்த மாதிரியான தாக்குதல்கள் உக்ரைனுக்குள்ள செய்ய போறாங்க அப்படிங்கிற பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த ட்ரோன்களுக்கு உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல செலவு பண்றாங்க. இப்ப ரஷ்யா எப்படி அதிக அளவுல செலவு பண்றாங்களோ அதே போல உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா இப்போ உக்ரைனோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தரப்புல இருந்து பட்ஜெட் அலோகேட் பண்ணிக்கிறாங்க ட்ரோன்களுக்காக மட்டுமே. நம்ம பெலோஸ் அவர்கள் பார்த்தோம் இல்லையா, இந்த ட்ரோன்களுக்காக எந்த அளவுக்கு செலவு பண்றான்ட்டு. இப்போ உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா 26.2 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான ஒர்த் ட்ரோன்களுக்காகவே அலோகேட் பண்ணிக்கிறாங்க. சோ மிக பெருமளவுல ட்ரோன் தாக்குதல்கள் இரு தரப்புலையும் இருக்கும் அப்படிங்கிற மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா ட்ரோன்கள் ரொம்ப ரொம்ப அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி போயிடுச்சு. அது ரொம்ப அத்தியாவசியம். போர்னாலே அதுதான் அப்படிங்கிறது போல ஒரு விஷயமா இப்ப மாற ஆரம்பிச்சிச்சு. ஸோ உக்ரைன் என்ன டெக்னாலஜிக்கல் அப்கிரேட் ஆக போறாங்க இந்த ட்ரோன்கள் அப்படிங்கிற பொறுத்து வந்து பார்த்தலாம். அடுத்து இந்த டாரஸ் மிசைல் திரும்பி ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெர்மனி கிட்ட எப்படியாவது கொடுக்க வைக்கணும் அப்படிங்கிற ட்ரை பண்றாங்க டாரஸ் மிசைல். ஆனா இந்த தடவை திரும்பவும் ஓலாஃப் ஸ்கோல்ஸ் முடியவே முடியாது. டாரஸ் மிசைல் தரமாட்டேன் அப்படிங்கிற அவங்க தரப்புல இருந்து அந்த கட்சி இருக்கிறாங்களே அவங்க வந்து பார்த்தா மறுத்து இருக்கிறாங்க. இதனால கூட இந்த ஆட்சி கலைப்புக்காக ட்ரை பண்ணிக்கிறாங்க. சீக்கிரமா எலெக்ஷன் கொண்டு வரணும் அப்படிங்கிறதோட ஒரு சாரார் தரப்புல இந்த குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் இந்த ஜெர்மனில வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷனை சீக்கிரமா வர வைக்கிறதுக்காக நம்பிக்கை தீர்மானம் எல்லாம் கொண்டு வந்தாங்க இல்லையா? அதுக்கு என்ன சொல்ல வரேன்னா 2 டைப் ஆஃப் விஷயங்கள் பிரதானமா இருக்கு. பல விஷயங்கள் இருக்கு. வதந்திகளா பல விஷயங்கள் வருது. பட் ஆனா அதுல 2 விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரதானமா இருக்கு. காரணங்கள் என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா, இது போல உதவிகள் பெருமளவுல உக்ரைனுக்கு செய்யறது இல்ல. அதனால சில கட்சிகளுக்கு பிடிக்கல. அதனால இது போல வந்து பாத்தீங்கன்னா ஆதரவு கொடுக்காம ஆட்சி கழிப்பு பண்றதுக்காக நம்பிக்கையில தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற பிரதானமா ஒரு கோரிக்கைகள் இருக்கு. இன்னொரு கோரிக்கை என்னன்னா, எல்லாம் முடிஞ்சிச்சு, இதுக்கு மேல ஒன்றும் பிரச்சனை இல்லை, சவட்டாஜ் வேற ஆயிடுச்சு, நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைன், இதுக்கப்புறம் ரஷ்யாவுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய கட்சியை கொண்டு வந்து உட்கார வச்சிட்டோம்னா பெப்ப அப்படின்ட்டு போயிடலாம் உக்ரைன் கிட்ட. ரஷ்யா கூட இப்ப எப்படி ஹங்கேரி போய் ஒட்டி உறவாடுறாங்களோ அதே போல போய் நம்மளும் ஒட்டி உறவாடினோம்னா கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறது போல யோசிச்சதா சொல்லப்பட்டு வருது. ஸோ அதனால கூட எலெக்ஷன் வந்து சீக்கிரமா கண்டக்ட் பண்ணுவாங்க ஜெர்மனியில அப்படிங்கிறது போல தெரியல. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டார் இல்லையா? ஸோ அதனால வந்து இங்கேயே ஒரு டிப்ளமேட்டிக்கல் ட்விஸ்ட் நடக்குமா அப்படிங்கிறது போல எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தாங்க. எல்லாமே வந்திக்கான நியூஸ் தான். உங்களோட விழிப்புணர்வு பர்பஸ்க்காக இன்னொரு 2 மாசம் தெரிஞ்சிடும் இல்லையா என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் இவரு தரப்புல இருந்து வீடியோ பதிவுகள் திரும்பவும் விளாக் பண்ணிக்கிறாரு. என்னன்னு அப்படின்னா சிரியாக்கு ஹியூமானிட்டேரியன் மனிதாபிமான அடிப்படையில தானியங்கள் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ஏன்னா இப்ப ரஷ்யா வந்து அந்த பகுதியிலிருந்து வெளியே வராங்க. இத்தனை நாளா ரஷ்யா தான் வந்து பாத்தீங்கன்னா தானியங்கள் அங்க மனிதாபிமான அடிப்படையில அதிக அளவுல உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப சிரியால பஸ்ரல் அசாத் அவர்களும் இல்ல, ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா வெளியேறிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இதெல்லாமே மேற்குலக நாடுகளோட ட்விஸ்டட் வேர்ட்ஸ் தான் அப்படிங்கிற யோசிக்கிறேன். ரஷ்யா வந்து யார்கிட்டையும் பேசல, அவங்க பேஸ் வச்சுக்க போறேன்னு சொல்லல, எதுவுமே பேசலாம், அவங்க நாட்டுக்கு சிவனின்னு இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க வச்சுக்க போறாங்க, டீல கிரியேட் பண்ண போறாங்க அப்படிங்கிற பேசுறாங்க. ஆனா அது நடக்காது அப்படிங்கிற தெரியுது. அவங்க இருக்கிறதுக்கும் விருப்பம் இல்லை அப்படிங்கிற தெரியுது. இவங்களா ஒரு அழுத்தங்களை கிரியேட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்களா கிளம்பி போயிட்டாங்க, முடியல, ரஷ்யா தோத்துருச்சுன்னு திரும்பி ஒரு தடவை ஹைலைட் பண்றதுக்காக செய்யறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிரியால வந்து இப்போ ரஷ்யா கொடுக்காத உதவிக்கு உக்ரைன் கொண்டு வந்து கொடுக்குறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு உக்ரைனால இந்த பகுதியில உதவ முடியுது அப்படிங்கிற பார்த்தலாம். ரஷ்யா கொடுக்குற அளவுக்கு முடியுமான்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு எல்லாம் உதவ சொல்லியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு உதவ போறாங்க அப்படிங்கிற பொறுத்து பார்த்தலாம். இப்ப சரியான்றதுனால சில விஷயங்கள் இதுக்கு முன்னாடி ரஷ்யா எந்தெந்த பகுதியெல்லாம் பேஸ் வச்சிருந்தாங்களோ இப்ப அந்த பகுதியில அமெரிக்காவோட வண்டிகள் போயிட்டு இருக்கு, அவங்க போய் அதை ஆக்கிரமிப்பு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான வீடியோ பதிவு சைட்ல லோட் ஆயிருக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த சிரியாவுக்கு போறதுக்கு யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய அகதிகளா இருப்பாங்க இல்லையா சிரியாவோட மக்கள். ஸோ போறீங்க அப்படின்னா ஒரு நபர்களும் குறிப்பா ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா 10,000 யூரோஸ் கொடுக்கறதா சொன்னாங்க. அதுவும் இப்போ டென்மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா 27,000 யூரோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கறதா சொல்லப்பட்டு வருது. இதெல்லாம் பிளட்
ஜெர்மனோட பத்திரிகை சொல்றதான், மேற்குலக நாடுகள் பத்திரிகை சொல்றதான், மத்தவங்க சொல்றதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறது இல்ல. இல்ல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, சிரியால வந்து பார்டர் கார்ட்ஸ் எல்லாம் இல்ல, ப்ராப்பரான ஒரு அரசாங்கமும் இல்ல. இப்ப எப்படி சொல்லலாம், ஓப்பனா இருக்குது, ஒரு இடம் காலி இடமா இருக்கு. இப்போ யூரோப்பியன் யூனியன்ல அதிக அளவுல அகதிகள் இருக்காங்க. மிடில் ஈஸ்ட்ல இருந்து ஏகப்பட்ட ஆப்பிரிக்கால இருந்துலாம் வந்திருப்பாங்க. பணம் தரம் போறீங்களா அப்படிங்கறத சொன்னோம்னா, பணத்தை வாங்கிட்டு பூரா அகதிகளும் உள்ள ரீடைரக்ட் பண்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதெல்லாம் செக் பண்ணி சிரியாக்குள்ள அலோவ் பண்றதுக்குலாம் அங்க ஆளுங்க இல்ல. இருக்கிற அத்தனை பேத்தையும் உள்ள அனுப்பிடலாம்டா, இதுதான் சான்ஸ், ஒரு இடம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற முடிவெடுத்து அத்தனை பேத்தையும் ரீடைரக்ட் பண்ணி அனுப்புறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் பரவலா வந்துகிட்டு இருக்கு. இது உங்களோட விழிப்புணர்வுக்கு தான் இது போல வதந்திகள்லாம் வருது. பட் ஆனா இந்த பணம் கொடுக்குறாங்கன்றாங்களே, இதெல்லாம் மேற்குலக நாடுகளோட மீடியாக்களே சொல்லிக்கிறாங்க. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா உங்களுக்கே கணக்கு சரியா வரும் அப்படிங்கிற தோணுதுன்னு நினைக்கிறேன். சிரியால எப்படித்தான் இதுக்கு மேல அமைதி நிலவும் அப்படிங்கறத போல தெரியல. சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பொறுத்து வந்து பார்த்தலாம். ரெண்டாவது, இந்த சிரியால வந்து பாத்தீங்கன்னா யூப்ரேட்டஸ் ரிவர் வந்து பாத்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கு. அந்த ரிவர்ல ஒரு டேம் இருக்கு, டிஜென்ட்ரின் டேம், பேர் கொஞ்சம் கரெக்டா இல்ல. அந்த டேம் வந்து பாத்தீங்கன்னா உடச்சு விட்டுருக்காங்க ஏர் ஸ்ட்ரைக் பண்ணி. இது யார் பார்த்த வேலை அப்படின்னா, துருக்கி இது போல அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. எதுக்காக அப்படின்னா, இதுக்கு மேல எஸ்டிஎஃப் ஃபோர்ஸ் வந்து அவங்க மேல தாக்குதல் பண்ணக்கூடாது, இந்த மன்பிச் இந்த பகுதிக்குள்ள வரக்கூடாது, சப்ளைஸை கட் பண்ணுன்றதுக்காக இது போல விஷயங்கள் செய்யறதா சொல்றாங்க. அதுவும் அலப்போல இருக்கக்கூடிய எஸ்டிஎஃப் ஃபோர்ஸ் மேலாம் பயங்கரமான தாக்குதல், ஒரு சின்ன பார்ட் மட்டும் இருந்தது. அது எல்லாத்தையுமே தாக்குதல் பண்ணி மிக பெரும் அளவுல எல்லாத்தையுமே அவங்க முழு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர பாக்குறாங்க அலப்போ அப்படிங்கறதோட சொல்லப்பட்டு வருது. அதுக்கு அடுத்து இந்த யூப்ரேட்டஸ் ரிவரையும் தாண்டி பல இடங்கள சண்டை நடக்க ஆரம்பிக்குது. எப்படி இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா சிரியாக்குள்ள மிக பெரும் அளவுல ஊடுருவி வந்து சில பகுதிகள்லாம் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்களோ, அதே போல துருக்கி வந்து பாத்தீங்கன்னா எஸ்டிஎஃப் ஓட நிலைகளை பிடிச்சிட்டு இருக்காங்க. அமெரிக்கா என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்களே அப்படிங்கறத கேள்விகள் இருக்கு. ஒரு வேலை ஏதாவது பேசிக்கிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. இந்த சிரியாவை பொறுத்த வரைக்கும் சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லை அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது பிலிப்பைன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மிலிட்டன்ஸ், இது கொஞ்சம் இதா இருக்கு. இந்த சைட்ல எல்லாம் பெருமளவுல இருக்கும், சில பல செய்திகள் வரும். ஆனா இப்போ பெருமளவுல இந்த மிலிட்டன்ஸ் அப்படிங்கிறவங்க இந்த உலகத்துல பல நாடுகளையும் பறந்து விரிஞ்சு பல நாடுகள்லயும் இது போல விஷயங்கள் வருது இல்லையா, தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிறது போல வருது இல்லையா. அந்த அடிப்படையில பிலிப்பைன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2 மிலிட்டன்ஸ் வந்து சரண்டர் ஆயிருக்கிறாங்க. இது வந்து இதா இருக்குது. அடுத்தது நார்த் மெர்சிடோனியால வந்து பாத்தீங்கன்னா 2 தீவிரவாதிகள் வந்து அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க சந்தேகத்தின் அடிப்படையில. தீவிரவாத தாக்குதல் செய்யறதுக்காக முற்படும் போது சந்தேகத்தின் அடிப்படையில அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நார்த் மெர்சிடோனியா, சேம் பிலிப்பைன்ஸ். இதே போல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்பிரிக்காவுக்கு போனோம்னா நைஜர். இந்த நைஜர்ல வந்து பாத்தீங்கன்னா ராணுவத்தை எடுத்து ஐசிஸ் வந்து பார்த்து அட்டாக் பண்ணியிருந்திருக்காங்க. இதனால நைஜரோட ராணுவ வீரர்கள் 2-3 பேர் இறந்துட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வருது. பெருமளவுல ஆயுதங்களை பறிமுதல் பண்ணிட்டு ஓடிட்டாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. இந்த ஐசிஸ், கொய்தா இவங்களா இருக்கிறாங்களே, இவங்க எல்லாரும் இருதரப்புலையும் அடிக்கிறாங்க. நைஜீரியாவையும் அடிக்கிறாங்க, நைஜரையும் அடிக்கிறாங்க. ஏன் இப்படி அப்படிங்கிறது போல தெரியல. உங்களுக்கே கூட்டி கழிச்சு பார்த்து இப்ப சிரியால வர பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கிறாங்க. ஐசிஸ்லாம் மிக பெரும் அளவுல ரீக்ரூப் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற போல செய்திகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. எந்த ஒரு உறுதிப்பட்ட தகவலும் இல்ல. இது போல ஆபரேஷன்ஸ்லாம் பல நாடுகள்லயும் நடக்கும்போது தான் அது நம்ம உறுதிப்படுத்திக்கணுமா அப்படின்றது போல ஒரு எண்ணங்கள் வருது. பல நாட்டுக்குமே நல்லது இல்ல. இது எப்படி வந்து மத்த நாடுகள்லாம் ஒருங்கிணைஞ்சு, அதுவும் இந்த துருக்கி, அமெரிக்கா இவங்கெல்லாம் தடுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. தடுப்பாங்களா? எப்படி அபரிவிதமா வளர்ச்சி அடையறதுக்கு உதவிடுவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எல்லாத்துக்கும் பேக் ஃபயர் ஆயிருமா? ஈரான், இந்தியா, சீனா இவங்க எல்லாத்துக்குமே மிக பெருமளவுல இந்த சிரியால இருக்கக்கூடிய ஆட்சி கையெழுப்பினால பாதிப்புகள் பெருமளவில் நடந்துருமா அப்படின்ற அச்சங்கள் இருக்கு. என்னதான் நடக்க போகுது இந்த உலகத்துல அப்படிங்கிற பொறுத்து இருந்து பார்த்தலாம். ஸோ ஓரளவுக்கு தகவல்கள் இந்த பதிவுல நம்ம கவர் பண்ணியிருப்போம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல பல தகவல்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சேனல்கள் செந்தில் டிஃபென்ஸ், செந்தில் டிகோச் 2 சேனல்ல வீடியோ பதிவுகள் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். 2 சேனலுக்குமே உங்களோட அன்பு ஆதரவும் எப்ப இருக்குன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பாய்.